ஓகே, குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து இந்த யூனிட்டில் வந்து நம்ம வந்து லாஸ்ட் செக்ஷன் பார்ப்போம். இந்த யூனிட் வந்து டைம் டிபெண்டன்ட் பெர்டர்பேஷன் தியரி. பெர்டர்பேஷன் இஸ் கன்சிடர் அஸ் வெரி வெரி ஸ்மால். நம்மளுக்கு என்ன தெரியும், பெர்டர்பிங் ஃபீல்டு இஸ் வெரி வெரி ஸ்மால். இப்போ பெர்டர்பேஷன் ஃபீல்டு வந்து வெரி வெரி ஸ்மால் நம்ம நினச்சிருக்கோம். பட் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பெர்டர்பேஷன் எப்படி மாறுது அதை பற்றி நம்ம பார்க்கலாம். Rate of change of perturbation. Of course, perturbation depend on time. So the time dependent perturbation, the rate of change of perturbation, how it changes. அதான் இந்த ரெண்டு மாடலை பார்க்க போகிறோம். ஒரு மாடல் என்ன சொல்லுது அப்படின்னா, the rate of change of perturbation வந்து கிராஜுவலாக ஸ்லோவாக இருக்கு. இன்னொரு மாடல் என்ன சொல்லுது அப்படின்னா, சடனாக இருக்குது, ஃபாஸ்ட்டாக இருக்குது, அப்ரப்ட் சேஞ்சாக இருக்குது. ஸோ டூ கண்டிஷன்ஸ், எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ். ஒன்று வந்து ஸ்லோ, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பெர்டர்பேஷன் வந்து ஸ்லோவாக இருக்குது. இன்னொன்று வந்து என்னது, ஃபாஸ்ட்டாக இருக்குது, அப்ரப்டாக இருக்குது, சடனாக இருக்குது. ஸோ நம்ம முதல்ல சொன்னது வந்து அடியாபெட்டிக் அப்ராக்சிமேஷன். ரெண்டாவது நம்ம வந்து பார்க்க போகிறது ஒன்று அடியாபெட்டிக், இன்னொன்று வந்து சடன் அப்ராக்சிமேஷன், அடியாபெட்டிக் அப்ராக்சிமேஷன். ஸோ அதை நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அடியாபெட்டிக் அப்ராக்சிமேஷன் என்ன அர்த்தம் அப்படின்னா, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பெர்டர்பேஷன் ஃபீல்டு வந்து ஸ்லோவாக இருக்கும், கிராஜுவலாக இருக்கும். ஓகே, சடன் அப்ராக்சிமேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பெர்டர்பிங் ஃபீல்டு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், அப்ரப்டாக இருக்கும், ரேப்பிட்டாக இருக்கும். இந்த ரெண்டு கண்டிஷனில் வந்து எப்படி வந்து டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி எப்படி நடக்குது, எப்படி ஆக்குறாதுன்னு பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் தி ஐடியா. ஓகே, போத் த கண்டிஷன்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு ஏற்கனவே நல்லா தெரியும் த ஆம்ப்ளிடியூட். தி ஆம்ப்ளிடியூட் takes place from initial state to final state or the final state to initial state. One is absorption, another one is emission. ரெண்டு மூணு கிளாஸில் நம்ம பார்த்தோம். ஸோ ஆம்ப்ளிடியூட் வந்து எப்படி வேரி ஆகுது நம்மளுக்கு தெரியும். திஸ் ஆம்ப்ளிடியூட் டிபெண்ட்ஸ் ஆன் டூ எலிமெண்ட்ஸ். ஒன்று வந்து ஹார்மானிக் டேர்ம், ரெண்டாவது என்ன அப்படின்னா மேட்ரிக்ஸ் எலிமெண்ட் ஆஃப் தி ஆப்ரேட்டர். ஓகே, இந்த ரெண்டும் தெரியும். மேட்ரிக்ஸ் எலிமெண்ட் ஆஃப் த பெர்டர்பிங் ஃபீல்ட் ஆப்ரேட்டர். இந்த ரெண்டில் வந்து ஒன்றை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு இன்னொன்று கிராஜுவலாக வேரி ஆகும், இன்னொன்று கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு இன்னொன்று கிராஜுவலாக வேரி ஆகும். இதுதான் ரெண்டு மாடல். ஸோ இதுதான் ஐடியா. மொத்தம் ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், இன்னொன்று வேரி ஆகுது, இன்னொன்று கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், இன்னொன்று வேரி ஆகுது. ஸோ இதுதான் வந்து இந்த ஐடியா. எது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது எதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ தெர் ஆர் டூ அப்ராக்சிமேஷன்ஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அடியாபெட்டிக் அப்ராக்சிமேஷன் அண்ட் அனதர் ஒன் இஸ் சடன் அப்ராக்சிமேஷன். ஸோ இதில் இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பெர்டர்பிங் ஃபீல்டு வந்து வெரி வெரி ஸ்மால். அதை தான் நம்ம வந்து சோஃபார் வந்து பார்த்துருக்கோம். பட் வி ஹவ் நாட் கன்சிடர் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பெர்டர்பேஷன். இதுவரை நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ரெண்டு மாடல் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வி ஆர் கோயிங் டு ட்ரீட் த பெர்டர்பேஷன் நாட் ஓன்லி ஸ்மால் பட் ஆல்சோ ஸ்விட்ச் ஆன் அண்ட் ஆஃப். ஸ்விட்ச் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறீங்க, ரெண்டு மெத்தடில் பண்ணுறீங்க. ஒன்று அடியாபெட்டிக்கில் பண்ணுறீங்க, இன்னொன்று வந்து சடனாக பண்ணுறீங்க. அடியாபெட்டிக் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கிராஜுவல் அண்ட் ஸ்லோ. மெல்ல நிதானமாக பண்ணுறீங்க. சுவிட்ச் ஆன் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறீங்க, பட் எப்படி பண்ணுறீங்கன்னா கிராஜுவலாக பண்ணுறீங்க. ஸோ ரெண்டாவது கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா சடனாக பண்ணுறீங்க, குயிக்காக பண்ணுறீங்க. ஸோ இந்த கிராஃப் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிராஃப் பார்ப்போம். இது வந்து வேவ் ஃபங்க்ஷன். வேவ் ஃபங்க்ஷன் பார்த்தா இன்ஃபைனைட் வெல்னு வச்சுக்கிறோம். இன்ஃபைனைட் வெல்னுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 0 to L. ஸோ வேவ் ஃபங்க்ஷன் சை ஆஃப் L வந்து உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் இதில் கொடுத்துருக்கு. ஓகே, இது வந்து ஒரு வால், அனதர் வால்னு வச்சுக்கோங்க, அந்த சைடில் ஒரு வால். ஓகே, இன்ஃபைனைட் வால் சொல்லிட்டு இந்த வாலை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதில் அடியாபெட்டிக் அப்ராக்சிமேஷன் இந்த வாலை வந்து கிராஜுவலாக நகட்டுறேன், மெல்ல ஸ்லோவாக நகட்டுறேன். இப்போ ஸ்லோவாக நகட்டும் போது என்ன ஆகுது, இந்த வேவ் ஃபங்க்ஷன் அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகி இங்கே வந்துடுது. கரெக்டாக? ஸோ வேவ் ஃபங்க்ஷன் வந்து அப்படியே கிராஜுவலாக வந்து போகுது. அப்போ வந்து அடியாபெட்டிக் அப்ராக்சிமேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல் ரிமைன்ஸ் இன் த கிரவுண்ட் ஸ்டேட் ஃபார் எவர். எப்பவுமே கிரவுண்ட் ஸ்டேட்டில் தான். ஓகே, இப்போ அடுத்து இந்த வால் இருக்குல்ல பார்த்தீங்களா, இந்த வாலை வந்து சடனாக நகட்டுறேன். சடனாக நகட்டினேன் அப்படின்னா இது குயிக்காக போகிறதுனால இந்த வேவ் ஃபங்க்ஷன் பாருங்கள் இங்கே தான் இருக்கும், சடக்குன்னு போயிடும். ஓகே, இந்த கண்டிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்டிகல்ஸ் லெஃப்ட் மொமெண்ட்லி இன் இட்ஸ் இனிஷியல் ஸ்டேட். இனிஷியல் ஸ்டேட் தான் மொமெண்ட்லியாக இருக்கும். பாருங்கள், இதுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? ஸோ ஒன் இஸ் ஃபார் தி அடியாபெட்டிக் அப்ராக்சிமேஷன், அனதர் ஒன் இஸ் ஃபார் த
சடன் அப்ராக்சிமேஷன். ஓகே, இதுதான் இதனுடைய டிஃபரன்ஸ். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டினில் வரும். சடனாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா எப்படி வந்து சேஞ்ச் ஆகுது, அடியாபெட்டிக்கில் போட்டிங்க அப்படின்னா எப்படி வந்து சேஞ்ச் ஆகுது, எது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பெர்டர்பிங் ஃபீல்டு அது எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்ப்போம் அடியாபெட்டிக் அப்ராக்சிமேஷன். நான் சொன்ன மாதிரி வந்து ஸ்லோலி வேரியிங் பொட்டன்ஷியல். அஃப்கோர்ஸ் வந்து பெர்டர்பேஷனாகவே ஸ்லோலி வேரியிங் பொட்டன்ஷியல் நம்மளுக்கு தெரியும். ரெண்டாவது என்னது, ஹாமில்டோனியன் ஆஃப் த சிஸ்டம் எவால்வ் ஸ்லோலி இன் டைம். சுவிட்ச் ஆன் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறீங்க, லேட்டர் டைமில் வந்து நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறீங்க. சரியா, சுவிட்ச் ஆன் பண்ணுறீங்க அப்புறம் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறீங்க லேட்டர் டைமில். வி ஹவ் நாட் பெய்ட் தி அட்டென்ஷன் டு த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பெர்டர்பேஷன் இதுவரை பண்ணதில்லை வித் ரெஸ்பெக்ட் டு டைம். திஸ் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஹச் டி வேனிஷஸ் அட் டைம் t ஈக்குவல் டு 0 அண்ட் லேட்டர் டைம் அட் t ஈக்குவல் டு t அதுவும் 0 ஆகிடும். நடுவில் வந்து t வந்து டைம் வந்து எக்ஸிஸ்டாக இருக்கும். சுவிட்ச் ஆன் பண்ணுறீங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறீங்க, இனிஷியலாக வந்து 0ல் இருக்குது, சுவிட்ச் ஆன் பண்ணிடுறீங்க, திருப்பி லாஸ்ட் t ஈக்குவல் டு tயில் இருக்கும்போது சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறீங்க, அப்போயே வந்து ஹச்டி ஆஃப் வந்து வேனிஷ் ஆகி. கிளியராக இருக்கா? ஓகே, இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பெர்டர்பேஷன் தான் இந்த இருக்கு. ஓகே, இது பெர்டர்பிங் ஃபீல்டு விச் பிலாங்ஸ் டு விச் டிபெண்ட்ஸ் ஆன் t. இது வந்து என்னது, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பெர்டர்பிங் ஃபீல்டு. இதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் கான்ஸ்டன்ட். ஸ்லோவாக வேரியேச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் கான்ஸ்டன்ட். This can be extended to a more general problem in which the perturbing potential undergoes large changes. என்னன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். So we know that first order transition probability from time dependent perturbation is given by equation 7.27. முன்னாடி நம்ம பார்த்துருக்கிறது 2-3 கிளாஸஸ் முன்னாடி பார்த்துருக்கோம். இது வந்து என்னது அப்படின்னா ஆம்ப்ளிடியூட். ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே அது தெரியும். The transition probability is given by square of the amplitude. ஸோ அதை ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா you will get this equation. சரியா? இது வந்து வெறும் ஆம்ப்ளிடியூட் பிட்வீன் த டிரான்சிஷன். ஒரு டிரான்சிஷன் இன்னொரு டிரான்சிஷன் போகும்போது ஆம்ப்ளிடியூட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆம்ப்ளிடியூட் எக்ஸ்பிரஷன் வந்தா இருக்குது 7.27 ஏற்கனவே நம்ம வந்து பார்த்துருக்கோம். இப்போ டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி என்ன பண்ணுவீங்க, அதை ஸ்கொயர் பண்ணுவீங்க. ஸோ மாட் ஸ்கொயர் போட்டிங்க அப்படின்னா தட் வில் கிவ் யூ 7.69 ஈக்குவேஷன். ஓகே, நான் இந்த டேர்ம் மட்டும் கன்சிடர் பண்ணுவோம். e பவர் i ஒமேகா ml. m வந்து ஒரு ஸ்டேட், l வந்து அனதர் ஸ்டேட். ஒரு ஸ்டேஷனரி ஸ்டேட், அனதர் l வந்து அனதர் ஸ்டேட். இப்போ e பவர் i ஒமேகா ml t இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, இதை நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்க. 1/i ஒமேகா ml பார்ஷியல் போட்டு நான் பார்ஷியலாக நான் வந்து என்ன பண்ணேன், டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா you will get i ஒமேகா ml டிவைடட் பை ஒரு i ஒமேகா ml e பவர் i ஒமேகா ml வரும். அந்த i ஒமேகா ml கேன்சல் ஆகும். அதனால இந்த டேர்ம் நான் இப்படி எழுதலாமா, e பவர் i ஒமேகா l எப்படி எழுதுறேன், மல்டிப்ளை டிவைடட் பை i ஒமேகா ml டிவைடட் பை i ஒமேகா ml. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா you will get i ஒமேகா ml e பவர் i ஒமேகா ml i ஒமேகா ml டிவைடட் பை இது ரெண்டு கேன்சல் ஆயிருது, you will get only the same term. அப்போ இந்த டேர்மை நீங்க எப்படி எழுதலாமா, this term can be represented in terms of this expression 7.70. அப்போ இந்த இடத்துக்கு உள்ள தூக்கி போடுங்க. ஸோ you will get minus i by h cross h bar. இந்த டேர்ம் அப்படியே வந்துடுது. இது ஏற்கனவே நான் சொல்லிக்கிறேன், மேட்ரிக்ஸ் எலிமெண்ட் ஆஃப் தி ஆப்ரேட்டர். ஓகே, பிட்வீன் டூ ஸ்டேட்ஸ் m and l ஸ்டேட், இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட்ஸ். ஸோ e பவர் i ஒமேகா ml t க்கு என்ன எழுதுங்க, இந்த டேர்ம் அப்படியே போட்டாச்சு. எல்லாருக்கும் இது புரியுதா? இந்த ஸ்கொயர்டு ப்ராபபிலிட்டி ஆம்ப்ளிடியூட்ல, அதனால் டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி அதை ஸ்கொயர் பண்ணி டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி. ஓகே, இப்போ இதை வந்து இன்டகிரேட் பண்ணணும். அந்த ஈக்குவேஷன் முன்னாடி ஈக்குவேஷன் இருக்கு பார்த்தீங்களா, இதை நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணுறோம். இதை வந்து I'm going to consider as u are going to consider this term as dv. ஃபார்முலா என்னது, u dv equals uv minus v du. ஸோ uv minus v du. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து u கிடச்சிருது, dv இல்லை, அதை நீங்கள் ரெண்டு பக்கம் நீங்கள் வந்து இன்டகிரேட் பண்ணிங்கன்னா you will get v. அந்த v டேர்ம் அந்த இருக்கு, இந்த இருக்கு u டேர்ம் அப்படியே வந்துடுது. இதை நீங்கள் வந்து இன்டகிரேட் பண்ணிங்க அப்படின்னா you will get இந்த d by dt இன்டகிரேஷன் கேன்சல் ஆகும், you will get v. ஸோ இந்த டேர்ம் ஓகே. இந்த மைனஸ் டேர்ம் ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கும், இந்த மைனஸ் இந்த இருக்கு, udவில் ஒரு மைனஸ் இருக்குல்ல, uv மைனஸ் vdu, அந்த மைனஸ் ஒரு மைனஸ் இந்த இருக்கு, இன்னொரு மைனஸ் இந்த இருக்கு, இந்த மைனஸ் இந்த இருக்கு. ஸ்கொயர் டேர்ம் அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ வழக்கம் போல் இது வந்து v, இது வந்து d. கரெக்டா? இது வந்து சென்டர் டேர்ம் வந்துருச்சு. உங்களுக்கு வந்து இன்டகிரேஷன் போடுறீங்க, இந்த டேர்ம் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்,
இந்த டேர்ம் பிஆ இருக்கு. ஸோ இந்த டேர்ம் டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க, இந்த இருக்கு டியூ டேர்ம். புரியுதா? ஸோ யூவி மைனஸ் இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம், இது வந்து என்னது விடியூ. இஸ் இட் ஓகே? ஸோ இப்போ நான் வி ஆர் கோயிங் டு சப்ஸ்டியூட். இதை சப்ஸ்டியூட் பண்ணணும், லிமிட்ஸை சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. நம்ம ஏற்கனவே கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கோம்? சுவிட்ச் ஆன் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறீங்க, ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கோம். சுவிட்ச் ஆன் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறீங்க, ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கோம். சுவிட்ச் ஆன் பண்ணும்போது இந்த மொமெண்ட் யூ ஆர் கோயிங் டு சுவிட்ச் ஆன் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சுவிட்ச் ஆஃப் பண்ணுறீங்க, அப்போ லாஸ்ட்லேயும் என்ன அது உங்களுக்கு 0 வந்துடுது. சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறீங்க, 0 வந்துடுது. அப்போ நீங்கள் இது வந்து சுவிட்ச் ஆன், இனிஷியல் ஸ்டேட் வந்து 0லேருந்து ஆரம்பிக்குது. திரும்பி லாஸ்ட் ஸ்டேட் என்ன உங்களுக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணிருந்தனால அதுவும் 0 ஆயிருந்தனால லிமிட்ஸ் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இந்த டேர்ம் வந்து 0 ஆயிடும். ஸோ ஒன்லி திஸ் டேர்ம் அலோன் எக்ஸிஸ்ட். மைனஸ் மைனஸ் ப்ளஸ், இந்த டேர்ம் அப்படியே இங்கே எழுதியிருக்கோம், நம்ம ஸ்கொயர் பண்ணலாம். ஓகே, இந்த டேர்ம். ஸோ 7.73 becomes 7.74. டவுட் ஏதாவது இருக்கா அந்த இதில்? ஓகே. சின்ஸ் த பெர்டர்பிங் ஃபீல்ட் இஸ் வெரி வெரி ஸ்மால், பெர்டர்பிங் ஃபீல்டு எப்பவுமே வெரி வெரி ஸ்மாலாக தான் இருக்கணும், அதான் கண்டிஷன் ரைட் ஃப்ரம் த பிகினிங். ஸோ டிஹெச் which depends on t divided by partial d by dt ஆல்மோஸ்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ அதை வந்து we can pull the out. ஏன்னா ஸ்லோலி வேரியிங் பொட்டன்ஷியல் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நம்ம. அடியாபெட்டிக் வந்து ஸ்லோவாக வந்து வேரி ஆகுது. ஸ்லோவாக வேரி ஆகும்போது அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பெர்டர்பிங் ஃபீல்டு வந்து வெரி வெரி ஸ்மாலாக இருக்கும், அதனால் ஆல்மோஸ்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதனால் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை வந்து நீங்கள் புல் பண்ணி வெளியே கொண்டு வந்துடலாம். ஸோ ஒன்லி திஸ் டேர்ம் அலோன் எக்ஸிஸ்ட். ஸோ இந்த டேர்மை நீங்கள் வந்து இன்டகிரேட் பண்ணணும். ஓகே, e power i omega t. நான் சொன்ன மாதிரி வந்து இந்த டேர்ம் இருக்குது, இந்த டேர்ம், 2 terms exist, டோன்ட் ஃபர்கெட். இந்த டேர்மை வந்து என்ன பண்ணுறோம், புல் பண்ணி வெளியே கொண்டு வந்துடும். ஏன்னா ஆல்மோஸ்ட் கான்ஸ்டன்டாக வெளியே கொண்டு வந்துடும், இந்த டேர்ம் மட்டும் இருக்குது. ஸோ e power i omega ml டிவைடட் பை i omega ml இன்டகிரேட் பண்ணி போட்டாச்சு. இப்போ நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸோ லிமிட் சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் e power i omega ml t. 0 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் -1. இங்கே ஒரு i omega l இருக்குது, இங்கே வந்து நீங்கள் ஸ்கொயர் பண்ணுறீங்க, சரியா? ஸ்கொயர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? i ஸ்கொயர் வந்துடுது, மைனஸ் ஆயிடுது. ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடுது. அடுத்து ஒரு ஒமேகா ஸ்கொயர் வந்துடுது. இங்கே ஏற்கனவே வந்து ஸ்கொயர் பண்ணியிருக்கீங்க, ஒரு ஒமேகா ஸ்கொயர் வந்திருக்கு, சரியா? இந்த இடத்துல ஒமேகா ஸ்கொயர் வந்திருக்கு. இந்த ஒமேகா ஸ்கொயரும் அந்த ஒமேகா ஸ்கொயரும் ஒமேகா டு த பவர் 4. கிளியராக இருக்கா? இது வந்து ஒமேகா ஸ்கொயர் போட்டோம், சரியா? இங்கே வந்து ஏற்கனவே ஒரு ஒமேகா ஸ்கொயர் இருக்குது, ஒமேகா டு த பவர் 4. இங்கே வந்து ஸ்கொயர் பண்ணுறீங்க நீங்கள், i into i, so i squared -1 ஏற்கனவே ஸ்கொயர் இருக்கிறதுனால ப்ளஸ்ஸாக மாறிடுது. ஓகே, இந்த h bar ஸ்கொயர் இதை ஸ்கொயர் பண்ணனால 1/h bar ஸ்கொயர் ஒமேகா டு த பவர் 4 ml. இந்த டேர்ம் அப்படியே வந்துருச்சு. இந்த டேர்ம் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணதுக்கு முன்னாடி இந்த வந்துருச்சு. ஸோ இதை மட்டும் நீங்கள் வந்து ஸ்கொயர் பண்ணுங்கள். இதை ஸ்கொயர் பண்ணும்போது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான், இதுக்கு காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதுக்கு காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் மல்டிப்ளை பண்ணியாச்சு. இந்த டேர்ம் மற்ற டேர்ம்லாம் அப்படியே இருக்குது. ஓகே, இப்போ அடுத்து ஸோ ஸ்கொயர் பண்ணும்போது திஸ் மல்டிப்ளைட் பை திஸ், -1 மல்டிப்ளை பை -1, இந்த டேர்ம் இந்த மல்டிப்ளை பண்ணுறீங்க, அதே மாதிரி -1 இந்த டேர்ம் மல்டிப்ளை, ஸோ யூ வில் கெட் 4 terms. ஸோ யூ வில் கெட் 4 terms, சரியா? ஸோ இந்த டேர்ம் கிடச்சிச்சு. 1 + 1 2 வச்சுக்கோங்க. இந்த 2 டேர்மில் வந்து மைனஸை வெளியே எடுத்துறேன், யூ வில் கெட் ரிமைனிங் டேர்ம். மல்டிப்ளை டிவைட் பை 2, மல்டிப்ளை டிவைட் பை 2. ஓகே, அதுக்கடுத்து என்ன பண்ணலாம்? இந்த டேர்மை நீங்கள் எப்படி எழுதலாம்? cos ஒமேகா mlt-ன்னு எழுதலாம், சரியா? இங்கே 2 - 2, இந்த 2 நீங்கள் காமனாக வெளியே எடுக்கலாம். திஸ் இஸ் ஐடியா. போன வட்டம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், இதே மாதிரி வட்டம் பார்த்துருக்கோம். ஸோ 2 காமனாக வெளியே எடுத்திங்கன்னா யூ வில் கெட் 2 × 1 - cos ஒமேகா mlt. 1 - cos ஒமேகா mlt வந்து 2 sin square, 1 - cos θ வந்து 2 sin square θ/2. ஸோ அந்த ஃபார்முலா எப்படி போட்டிங்க அப்படின்னா யூ வில் கெட் 2 2s are 4, you will get 4 sin squared omega ml t/2. ரிமைனிங் டேர்ம்ஸ்லாம் அப்படியே எழுதியிருக்கீங்க. திஸ் இஸ் எக்ஸ்பிரஷன் ஃபார் அடியாபெட்டிக் அப்ராக்சிமேஷன், டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி, எக்ஸ்பிரஷன் ஃபார் டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி யூசிங் அடியாபெட்டிக் அப்ராக்சிமேஷன். நான் சொன்ன மாதிரி வந்து 2 டேர்ம்ஸ் எப்பவுமே உள்ளுக்கு வரும். ஓகே, ஒரு டேர்ம் வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பெர்டர்பிங் ஃபீல்ட், அனதர் டேர்ம் என்ன சொன்னேன் நான், ஹார்மானிக் டிரான்சிஷன் டேர்ம். ஓகே, ஹார்மானிக் அதான் இந்த இருக்குது. ஸோ 2 டேர்ம் எப்பவுமே வரும். இப்போ நான் கண்டிஷன், ஸோ அடியாபெட்டிக் அப்ராக்சிமேஷனுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. அந்த கண்டிஷன் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த இருக்குது. தி அடியாபெட்டிக் அப்ராக்சிமேஷன் இஸ் வேலிட் only when the time change in the energy of the perturbation during one period of oscillation is very 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 small. One period of oscillation is very very small with the energy difference. இந்த எனர்ஜி டிஃபரன்ஸை காட்டணும். இதுதான் வந்து one period of oscillation should be very very small between the
இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட் எம்எல் இனிஷியல் ஸ்டேட் அண்ட் ஃபைனல் ஸ்டேட்டுக்கு ஸ்மாலாக இருக்குன்னு சொல்லுது. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் வந்து adiabatic approximation will work out. Okay, this condition 7.80 அந்த கண்டிஷன் படி போட்டிங்க அப்படின்னா the harmonic term sin squared வந்து very very small இருக்கும். ஸோ harmonic term very very small இருந்துச்சு அப்படின்னா the transition probability also will be very very small. ஸோ transition probability very very small அப்படின்னா almost it's equal to 0 போட்டிங்க அப்படின்னா இந்த டேர்ம் வந்து கண்டிப்பாக வந்து 0க்கு இருக்கும். ஓகே, it will extend to 0, it will approach 0. நான் சொல்ல புரியுதா? இந்த லாஜிக் புரியுதான்னு பாருங்கள். இந்த டோட்டல் டேர்ம் இருக்குது, இது வந்து வெரி வெரி ஸ்மால் ஆயிடுது. இது வெரி வெரி ஸ்மால் ஆச்சு அப்படின்னா the transition probability also will be very 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 small. The transition probability very very small, almost equal to 0 போட்டிங்க அப்படின்னா this tends to 0. This tends to 0 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த டேர்ம் வந்து எப்பவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதுதான் நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் பார்த்தோம். It should be constant. So no transition occurs when the perturbation is turned on and off adiabatically. So this is the condition. So final இதுக்கு வந்துட்டோம். When t equal to 0 போட்டிங்கன்னா the eigenvalue equation is given by, we know already, when t equal to 0 eigenvalue is given by this expression. This is eigenvalue equation, we know already. H operator operates on the wave function, will give you eigenvalue with the operator. Okay, when t equal to t போட்டிங்கன்னா the eigenvalue is given by this expression. When t equal to t போட்டிங்க அப்படின்னா இது வந்து perturbing field which depends on t, does not depend on t. Okay, which depends on t. அப்போ இந்த equation பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். So in case if this term is not weak, it's so small அப்படின்னா then we can use adiabatic approximation but no longer with the time dependent perturbation. So this is the conclusion. Okay, so this is the expression for adiabatic approximation. Okay, now let's move to sudden approximation. So நான் சொன்ன மாதிரி sudden approximation என்ன அர்த்தம்? குயிக்காக வந்து ப்ராசஸ் வந்து குயிக்காக இருக்கும், ரேப்பிடாக ஆகும். ஓகே, அப்ரப்டாக சேஞ்ச் ஆகும். ஸோ த sudden approximation is used when the change in the Hamiltonian occupies a very short interval of time but finite. Interval வந்து ஃபைனைட்டாக இருக்கும். ஓகே, here the perturbing field is very small but is switched on suddenly or rapidly, abruptly. Hence the wave function will not change that much. So we are going to assume now. இதை அங்கே அசியூம் பண்ண மாதிரி இங்கே நம்ம அசியூம் பண்ண போகிறோம். என்ன அசியூம் பண்ண போகிறோம்? at the time t equal to 0 நீங்கள் என்ன பண்ணுறீங்க? Hamiltonian suddenly it changes from h0 to h1 which remains constant. Really we are going to assume. We know already about two initial state அப்படின்னா the probability amplitude is given by this expression நம்மளுக்கு தெரியும். இதுதான் வந்து amplitude square, இதுதான் amplitude. expansion coefficient இது வந்து பார்த்துக்கணும். இதுதான் expansion coefficient. இது வந்து initial state, இது வந்து final state. overlapping term, this is called overlapping term. Normalization இது வரும். So the transition takes place from m state to l state is given by this expression. Sudden approximation is valid only for the transition between discrete states. Very important one more question, அடிக்கடி வந்து கேட்கும். Sudden approximation is valid only for the discrete state. So consider a system which is subject to a perturbation that is small and switched on suddenly. அங்கே வந்து என்ன பார்த்தோம்? slowly. adiabaticல வந்து ஸ்லோவாக பார்த்தோம். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்? சடனாக வந்து நீங்கள் வந்து ஆன் பண்ணுறீங்க. We know that first order transition probability from time dependent perturbation theory is given by this expression. நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், இதுக்கு முந்தினதுலேயும் பார்த்தோம். சரியா? இந்த எக்ஸ்பிரஷன் பார்த்தோம். Consider a system which is subject to a perturbation which is small and switch on suddenly. The term e power I omega ml வந்து இந்த இடத்துல வந்து e power I omega mlt வந்து does not change. அதில் என்ன பார்த்தோம்? dh by dt வந்து will not change பார்த்தோம். இதில் என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் வந்து will not change. ஸோ இதுதான் ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் பிட்வீன் adiabatic அண்ட் சடன். ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த e power I omega ml வந்து நீங்கள் வந்து புல் பண்ணி வெளியே எடுத்துடலாம். அங்கே என்ன பார்த்தோம்? adiabaticல இந்த டேர்மை வெளியே எடுத்தோம். நான் இருக்கா உங்களுக்கு? இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ இந்த டேர்மை வெளியே எடுக்கிறீங்க, இன்டகிரேஷனுக்கு வெளியே எடுக்கிறீங்க. ஸோ அந்த adiabatic அப்ராக்சிமேஷனில் இது ஆல்மோஸ்ட் கான்ஸ்டன்ட் சொல்லி வெளியே எடுத்தோம். ஸோ சடன் அப்ராக்சிமேஷனில் இது ஆல்மோஸ்ட் கான்ஸ்டன்ட் சொல்லி வெளியே எடுக்கிறோம். ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ. ஓகே, ஸோ e power I omega ml t வந்து வெளியே எடுத்தீங்க அப்படின்னா you will get this expression. ஓகே, ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்த இடத்துல 7.75. ஓகே, இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம ஏற்கனவே முதல்ல பார்க்கும்போது இந்த இருக்கு. இதை ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா you will get ஒரு மைனஸ் சைன், இதை ஸ்கொயர் பண்ணும். ஓகே, இந்த எக்ஸ்பிரஷன் தான் அந்த இருக்கு.
So we have pulled now e power I omega ml t out. வெளியே எடுத்துட்டீங்க. வெளியே எடுத்து தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணுறீங்க. இந்த டேர்ம் தனியாக போட்டிருக்கோம், இந்த டேர்ம் தனியாக போட்டு ஒரு மாட் ஸ்கொயர் பண்ணியிருக்கீங்க, இந்த டேர்ம் தனியாக வச்சுருக்கீங்க. ஓகே, வெரி சிம்பிள் ஒன். 7.87 and 7.88 வெரி சிம்பிள் எக்ஸ்பிரஷன்ஸ். இப்போ இந்த டேர்ம் வந்து e power I omega ml இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து fi கிடையாது, இது ml. ஓகே, ml ஸ்கொயர் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா e power omega mlt multiplied by e power minus I omega mlt, not fi, it is ml. போட்டிங்கன்னா ஆன்சர் என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். இந்த எக்ஸ்பிரஷனில் நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். ஸோ ஆன்சர் 1 வந்துடுது. ஸோ யூ வில் கெட் இந்த எக்ஸ்பிரஷனில் வந்து 1 டிவைடட் பை இந்த இருக்குல்ல, யூ வில் கெட் h bar squared omega squared ml multiplied by integration of perturbing field, rate of change of perturbing field mod squared. So this is expression for the transition probability for the sudden approximation. Okay, sudden approximation. So 7.85 also expresses the transition probability, the change in the Hamiltonian. Change in the Hamiltonian from unperturbed to perturbed may be large, but equation 7.89 gives only approximate result derived from the first order. இது எல்லாமே first order perturbation theory தான் எடுத்துருக்கோம் நம்ம. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து first order perturbation theory தான் எடுத்துருக்கோம். Theory, but h minus h naught is very very small, but yet sudden.